ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ரென்சோ டான்ஸ் மாஸ்டர். ரீசெண்டாக ரென்சோ இன்ஸ்டியூட் செகண்ட் ஆனுவல் டே நடந்துச்சு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். லாரன்ஸ் மாஸ்டர்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். லாரன்ஸ் மாஸ்டர் இப்போ மாற்றம்னு சொல்லிட்டு மக்களுக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த இதில் ஒன் டே மார்னிங் நான் பார்க்கும்போது மாஸ்டர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட் வேறு எதுவும் இல்லை, மாற்றுத்திறனாளிகளின் மலர்கம்பம் நடன வீடியோ அதில் போஸ்ட் பண்ணியிருப்பார் மாஸ்டர். ஸோ அந்த டான்ஸ் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. அதை விட அவங்க பேசின சில வார்த்தைகள்லாம் ரொம்ப ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உங்களை நம்பி நாங்க இருக்கோம். கம்பமே 8 அடி இருக்குது. நம்மளுக்கு 2 காலுமே இல்ல. பிறவில இருந்து ஒரு விசேஷம் நடக்கும் போது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. ஸோ இந்த மாதிரி நடன கலைஞர்களை என்னோட ஆனுவல் டேல அவங்கள ஒரு பெர்ஃபார்மராக கொண்டு வர்றதை விட அவங்கள ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இம்மிடியேட்டாக அவங்கள நான் கால் பண்ணி பேசினேன். பேசும்போது கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எங்கள் ஃபங்க்ஷனில் இவங்களை ரொம்ப அழகுபடுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். நாங்கள் இது வரைக்குமே ஒயிட் ஷர்ட் நாங்கள் போட்டதே கிடையாது. ஸோ மாஸ்டர் நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு எல்லாருக்குமே புது ஒயிட் ஷர்ட் வாங்கி கொடுத்து, வாங்க மாஸ்டர், வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க மாஸ்டர். ஏன்னா ஒரு விஐபி மாதிரி எங்களை ஸ்டேஜில் ஏற்றினாரு மாஸ்டர். ரொம்ப லவ் யூ. உங்கள் அன்புக்கு ஈடே இல்லை. ஸோ நீங்கள் எங்கள் அடுத்த லாரன்ஸ் மாஸ்டருடைய அன்பு. நீங்கள் எங்கள் லாரன்ஸ் மாஸ்டர் எப்படி எங்களுக்கு உதவி பண்ணுறாரோ அதே மாதிரி மாஸ்டரும் ரென்சோ இன்ஸ்டியூட் மூலமா எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ மாஸ்டர். எங்களுடைய அன்பு பிளெஸிங்கும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம பயணிப்போம், இன்னும் நிறைய சாதிப்போம் மாஸ்டர். மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் ப்ளீஸ் எங்களுக்காக ப்ளீஸ் ஒரு செகண்ட். எங்க லாரன்ஸ் மாஸ்டருக்கு கோரியா பண்ணிட்டீங்க. உங்களுடைய கோரியாவில் நாங்கள் ஒட்டுமொத்த பேரும் உங்கள் அன்பு உடைய நடனத்துக்கு நாங்கள் ஆடணும் மாஸ்டர். இது ஒரு சின்ன ரிக்வஸ்ட். எங்கள் நம்பிக்கையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். இவங்க தன்னம்பிக்கையை பற்றி ஒரு வார்த்தைன்னு கேட்குறாங்க. அங்கே என்னால் உட்கார கூட முடியல. அந்த அளவுக்கு எனக்கு கண்ணில் தண்ணி வருதா இல்லை எவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது. இது தன்னம்பிக்கையோட என்ன சொல்கிறதுன்னா, நான்லாம் என்ன பண்ணேன் இது வரைக்கும் என்னெல்லாமோ பண்ணியிருக்கலன்னு சொல்கிறாங்க. நான்லாம் ஒன்றுமே பண்ணலைங்க. இப்போ இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் இவங்கள பார்க்கும்போது பயங்கரமான தன்னம்பிக்கை உங்களுக்கு வேணும். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. லாரன்ஸ் மாஸ்டர் கூட நிறைய சாங் அவர் படத்தில் நான் கோரியோகிராஃபிக் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு நல்ல நண்பர். அது இல்லாமல் அவர் ஒரு இப்போ மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயமாவும் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் இதை மாதிரி ஒரு திறமைகளை உங்களுக்கு ஒரு அதாவது காசு பணம் கொடுத்துடலாங்க. ஆனால் திறமையை வளர்த்து உங்களுக்குள்ள இருக்க நீங்க உழைச்சி சம்பாதிக்குங்க இப்படி காமிச்சிருக்காரு பாருங்க. அந்த லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. சொல்றாங்க மாஸ்டர் உங்க பாடல் கோரியோகிராஃபிக்லயும் நாங்கள் இருக்கணும்னு. கண்டிப்பா என்னோட ஆல்பம் சாங்லயும் சரி, நான் கோரியோகிராஃபிக் பண்ணும்போது நான் கண்டிப்பா நீங்க எல்லாருமே இருப்பீங்க. ரென்சோ அவரோட ஹார்ட் ஒர்க் தான். அதாவது இங்க நம்மளுக்கு எல்லாமே இருந்தாலும் அந்த ஹார்ட் ஒர்க்காக அவங்க ஃபேமிலியை விட்டு தள்ளி என்னோட ஸ்டூடியோவில் அங்கேயே தங்கி அங்கேயே இருந்து உழைச்சதெல்லாம் இன்னைக்கு ரென்சோ பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு.
அவர் வந்து செகண்ட் ஆனுவல் டேல ஒரு பெரிய செலிபிரிட்டி ஸ்ரீதர் மாஸ்டர் வராரு, இன்னொரு செலிபிரிட்டியை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம். ஆனா தன்னம்பிக்கை, ஒரு கை கொடுக்கும் கை, இப்படி ஒரு டீமை கூப்பிட்டதுக்கு ஒரு பெரிய கை தட்டு கொடுக்கணும் ரென்சோக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு அப்பா என்னோட ஆனுவல் ஷோ எல்லா ஷோலையும் உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பா நிறைய 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 ஒர்க் பண்ணுவோம். லாரன்ஸ் மாஸ்டர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்க வந்து பார்க்கும்போது நம்ம ரென்சோ அவர் கூட சதீஷ் அவங்களாம் சொல்றாங்க, இன்னொரு லாரன்ஸ், இன்னொரு இதை மாதிரி ஒருத்தருங்கெல்லாம் தெரியல, இவங்களெல்லாம் தெரிய வைப்போம். கண்டிப்பா நானே எல்லாத்தையும் சொல்லுவேன், நம்ம சினிமாலையும் இது தெரிய வரும். லாரன்ஸ் மாஸ்டர் கிட்டே நானே ரென்சோ பத்தி சொல்ல போறேன். இப்படி ஒரு மனிதர்கள் தான் அவர் வந்து நட்பா அப்படி ஏத்துப்பாரு. அப்ப ஏதாவது ஒண்ணுன்னா அவரே அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாரு. கண்டிப்பா இந்த விஷயத்த இம்மிடியட்டா நான் நைட்டு இங்கேருந்து ஃப்ளைட்ல போகும்போது நான் இம்மிடியட்டா சொல்லிடுவேன், மாஸ்டர் இப்படி ஒரு இங்க ரென்சோ இருக்காரு, இவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட ஏவியை பார்க்கும்போது எனக்கே ஒரு நம்ம கிட்ட வந்து இது மாதிரி வந்து இன்னைக்கு ரென்சோ வந்து இப்படி ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது எனக்கு ப்ரௌடா இருக்கு. தேங்க்யூ ரென்சோ, ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இதுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நான் வச்சிருக்கேன்னா, இன்னைக்கு மோஸ்ட்லி நான் ஸ்டேஜில் அது பண்ணுவேன், ட்ரை பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஒன்றும் இல்லை, எங்க அண்ணன் தான் சொல்லுவேன் நீ இவங்களை எல்லாமே. ஆனா ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். ஆனா நீங்க என் ஷோக்கு வாங்கண்ணா, கண்டிப்பா உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, நான் இன்விடேஷன் கொடுக்க போகும்போது 2 ஷோ இவங்களுக்கு நான் புக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஒரு சர்ச் ஃபங்க்ஷன், நம்ம சர்ச்சில் அவங்கள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற யாரும் இல்லை, அக்கா தான், கலாக்கா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க ஸ்கூல் எம்டி மேம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, நம்ம ஸ்கூல்ல இவங்களை கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல, அப்படி பாவம் இல்லை இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனோட ஃபர்ஸ்ட் என் வீடியோ காமிச்சு கொடுத்துருவேன், இந்த பிள்ளை இவங்களோட வீடியோவை பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிடு, கண்டிப்பா நம்ம ஸ்கூல் ஆனுவல் டேக்கு இவங்களை நம்ம அங்க ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும்னு. ஆனா என்னால முடிஞ்ச அளவு. அதுக்கப்புறம் ஸ்பான்சர் வேற யாரும் இல்ல, எங்க அண்ணன் தான். அண்ணா சதீஷ் அண்ணா, ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். ரென்சோ சொன்னாரு, இந்த ஒரு செகண்ட் டே ஆனுவல் பண்ண போறேன், முக்கியமான விஐபிகள் நான் ஸ்டேஜில் உட்கார வைக்க போறேன்னு சொன்னாரு. யாருன்னு நினைச்சேன், ஆனா அவர் இன்விடேஷன் கொடுக்கும்போது தெரிஞ்சது இவங்கள எல்லாமே, இவங்க தான் எங்களோட விஐபி. இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் நான் பார்க்கல, என் பையன் சொன்னான், இந்த விஐபி ஒரு ஆள் பேசிக்கிறாங்க, எங்களுக்கு ஒயிட் ஷர்ட் போட்டு எங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு பெருமையா இருக்கு சொல்லிட்டு. அதே மாதிரி ரென்சோ பற்றி சொன்னா சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அவர் டான்ஸ் மட்டும் அவர் ஏம் கிடையாது, உதவி. போன வாரம் கூட அண்ணா ஒரு மிலிட்டரி மேன் திருமணம் முடிஞ்ச மறு வருஷமே அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து 2 காலுமே இழந்திருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு 10,000 ரூபா தான் உதவி பண்ணலான்னு போனேன். அந்த போய் நிலையை பார்த்து அந்த 30,000 ரூபாயும் அந்த ஒரு ஆளுக்கு நான் கொடுத்துருக்கேன். திருதர் மாஸ்டர் நான் ஸ்பெஷல் ரிக்வஸ்டா சொன்னேன், எல்லா வருஷம் ஒரு மாஸ்டர் வருவாங்க, ரென்சோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த இடத்துக்கு கொண்டு போய் சொல்லுவாங்க. சொல்றதோட சரி, நீங்க அப்படி இருக்கக்கூடாது, அவனை எந்த இடத்துக்கு கொண்டு போக முடியுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போங்க. உங்களுக்கு எந்த உதவி தேவை இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன்னு சொல்லிக்கிறேன் ரென்சோவுக்காக. அதே மாதிரி உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நான் உங்களுக்கு தரேன். சரி, எது இருந்தாலும் ரென்சோ கான்டாக்ட் பண்ணுங்க, நான் பண்றேன். சரியா? ஓகே. ரென்சோ இன்ஸ்டியூட் மேலும் வளர மனமாற வாழ்த்து, என்றைக்கும் அனுக்கிரகம் துணை இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்பும் அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.